ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஹாட்டாகவும் பரிமாறலாம், கூலாகவும் ஃப்ரிட்ஜில் வச்சும் பரிமாறலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்னடா குக்கரில் என்ன வேக போட போகிறோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கேரட்டு கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 4 கேரட்டு, மீடியம் சைஸ் கேரட்டை தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி குக்கருக்குள்ளே ஜலம் விட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே இது மூழ்கிற அளவுக்கு கேரட்டு, திருத்தின கேரட்டெல்லாம் மூழ்கிற அளவுக்கு வச்சாச்சு. ஒரு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விடலாம். 4 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு கேரட்டு கீர் பண்ண போகிறோம். 4 விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். 4 விசில் விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் வேக போட்டிருந்த கேரட்டை மிக்சியில் நல்லா வேகணும்னு அரைச்சிட்டாச்சு. இப்போ அடுப்பை மூட்டியிருக்கேன். இப்போ காய்ச்சின பால் இதுக்கு சேர்க்குறேன். ஏற்கனவே வேக போட்டதுனால இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ இதுக்கு திட்டமாக சர்க்கரை சேர்த்துடலாம். ஏன்னா கேரட்லேயே ஏற்கனவே ஸ்வீட் இருக்குங்கிறதுனால நான் பாதி கப்பு தான் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். இதை பாருங்கள், நம்ம போட்டிருந்த சர்க்கரை நல்லா கரைஞ்செடுத்து ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்க்குறேன். நெய்லேயே முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்க்குறேன். சேர்த்துட்டு வாசனைக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய எம்மியான கேரட்டு கீர் ரெடியாக எடுத்து நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கோ. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஆல்.